அன்பான பொதுமக்களுக்கு நாங்கள் விளவங்கோடு வட்ட வழங்கல் அலுவலகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய பக்கத்தில் நிற்பவர் சையத் அலி. இவர் கடையாலிமூடு பேரூராட்சிக்கு உட்பட்ட கைதக்கல் பகுதியை சார்ந்தவர். இவர் கடந்த மாதம் ரேஷன் கடையில் ரேஷன் கடை ஊழியருக்கு எதிராக ஒரு புகாரை அனுப்பியிருந்தார். ஆனால் கடந்த மாதத்திலே அவர் ரேஷன் வாங்கினார், அவருக்கு ரேஷன் வழங்கப்பட்டது. இன்று இவர் ரேஷன் வாங்க சென்ற பொழுது ரேஷன் கடை ஊழியர், உங்கள் ரேஷன் கார்டுக்கு இங்கே ரேஷன் வாங்க முடியாது, உங்களுடைய கார்டு திருவட்டாருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டுள்ளது, அங்கே செல்லுங்கள் என்று சொல்லி இவரிடம் தகராறு செய்தார். இவரும் திருப்பி முறையிட்ட பொழுது விளவங்கோடு வட்ட வழங்கல் அலுவலர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்கள் அலுவலகத்திற்கு வாருங்கள், நான் அதை சரி செய்து தருகிறேன் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் இங்கே வட்ட வழங்கல் அலுவலகத்திற்கு வந்தோம். இங்கே வந்த பொழுது இப்பொழுது இவருடைய ரேஷன் கார்டில் இருந்த எண் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. அது எப்படி மாற்றப்பட்டது என்பது ஒரு மர்மமாக உள்ளது. அது மாறினது மட்டும் இல்லாமல் தென்காசியில் இருந்து ஒரு இபி பில் மற்றும் வீட்டு வரி பில்லோடு சேர்த்து இவரது பெயரில் இவர் மாற்றம் செய்வதற்கு அப்ளை செய்ததாக 4 முறை அப்ளை செய்திருக்கிறார்கள். தற்போது குமரி மாவட்டத்தில் உள்ள முகவரி வேண்டும் என்று கேட்டவுடன் தற்போது பொன்மனையிலிருந்து பொன்மனை அட்ரஸில் ஒரு ஹவுஸ் ரெசிப்ட், ஒரு இபி பில் வைத்து சையத் அலி என்கிற இவருடைய பெயரில் போலித்தனமாக திருவட்டார் டிஎஸ்ஓவிடம் பெயர் மாற்றம் செய்வதற்காக, இடமாற்றம் செய்வதற்காக அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், எங்களுக்கு சையத் அலி அவர்களுக்கு ஒரு நீதி வேண்டும். காரணம், இவருக்கு தெரியாமல், இவருடைய நம்பரில் ஓடிபி வராமல், எப்படி மோசடி இல்லாமல் இவருடைய ரேஷன் கார்டில் உள்ள எண் மாற்றப்பட்டது. தற்போது அதிகாரியிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம் என்கிறதான ஒரு முடிவோடு இந்த இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் தயவு செய்து இதை ஷேர் செய்யுங்கள், நீதி கிடைப்பதற்காக. காரணம், இது அதிகாரிகளின் உடந்தையோடு நடத்தப்பட்ட ஒரு பெரிய சதி. எனவே தயவு செய்து இதை ஷேர் செய்யுங்கள்.